கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த இறைமக்களே, திடப்படத்தில் பெற்ற பிள்ளைகள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். ஒளியை ஏந்தி அவர்கள் சாட்சியோடு இந்த உலகத்திற்கு அவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற செல்லிருக்கின்றார்கள். ஆகையால் இப்பொழுது அனைத்து பிள்ளைகளும் இணைந்து ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த இறைமக்களே, நம் அனைவரும் இந்த ஆண்டவரை போற்றி ஞானப்படலின் 250 முதல் கவி பாடுகின்ற பொழுது தோத்திர காணிக்கை செலுத்துபவர்கள் பீடத்திலிருந்து வரும்படி அன்பாய் அழைக்கப்படுகிறீர்கள். ஞானப்படலின் 250 முதல் கவி பாடுகின்ற பொழுது தோத்திர காணிக்கை செலுத்துபவர்கள் பீடத்திலிருந்து வரும்படி அன்பாய் அழைக்கப்படுகிறீர்கள். எண்ணில் 100 வாயும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாகும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவேன், ஓயா துணியாய் பாடுவேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் தங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி செலுத்த வந்திருக்கின்ற மக்களோடு இணைந்து நம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். சென்ற நாட்களில் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரித்தவர்கள் மோனிஷா ஜே, எஸ் மார்டின் செல்வின், வின்சென்ட் ரமேஷ், நாதன் எஸ், சுனிதா ராஜேஷ், நவீன் குமார், அனையா தீப்ஷிகா பால் அவர் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரித்திருக்கார்கள். அதே போல் தங்களுடைய திருமண நாளை ஆசரித்தவர்கள் திரு ஜானி நோயல் பிலிப், திருமதி ஃபெலிஸ்டா பிலோமினா அவர்களும் தங்களுடைய திருமண நாளை ஆசரித்திருக்கிறார்கள். இவர்களுக்காகவும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் திருவிருந்து வழிபாட்டிற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த அன்பு பிள்ளைகள் நம்முடைய வாழ்விலே எல்லாவித ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு நீ உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே திடப்படுத்தல் பெற்ற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய வாழ்வில் பரிசுத்தாவின் நாட்களுக்கு முழுமையாக இருந்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக தன்னுடைய பிறந்த நாளை ஆசரித்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். தாயின் கர்ப்பத்தின் நாள் தொடங்கி உலகத்தில் பிறந்து ஆண்டவரை இத்தனை நாட்கள் அவர்களுக்கு எல்லாவித அருள்கொடைகளையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்ததுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இதே போல பல பிறந்த நாளை தன் வாழ்வில் கண்டடைந்து உமக்கு நன்றியுள்ள மக்களாய் வாழ்வதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எதிர்காலத்திலே விசுவாச வாழ்க்கையிலே உறுதியாக நின்று உமக்கு சாட்சியோடு பிரதிபலிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதே போல ஆண்டவர் தாமே உடைய திருமண நாளை ஆசரிக்கின்ற அன்பு தம்பதியருக்காக நன்றி செலுத்துகின்றோம். இல்லத்தின் தலைவராய் நீர் நால்வரையும் அவர்களோடு இருந்து கணவனும் மனைவியாக இணைந்து ஆண்டவரை வாழ்வதற்கு எல்லாவித வழிகளும் செய்ததற்காகவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். வருகின்ற புதிய நாட்களிலும் அவருடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லாவித சுகமும் பலமும் ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் அருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களையும் ஆசீர்வதியும். இதே போல பல திருமண நாள் தன்னுடைய வாழ்வில் கண்டடைந்து நன்றியுள்ள குடும்பமாக, விசுவாசத்தில் நிறைந்த குடும்பமாக வாழும்படி நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே பலிபீடத்தில் வந்திருக்கின்ற உமது அடியார்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய வாழ்விலே கடந்த நாட்களில் ஏற்பட்ட எல்லாவித காரியத்திலும் அவருடைய ஜெபத்திற்கெல்லாம் நீர் செவி சாய்த்து நல்ல பதிலை நீர் தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள். அவருடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவரை நீர் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவீனமாயிருக்கிற உடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் நல்ல சுகத்தை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவரே, நீர் உம்முடைய செவியை திறந்து அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற நாளில் நீர் பதில் தருவீர் என்ற திரு சத்தியத்தின்படி அவர் விண்ணப்பிக்கின்ற அவருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவரை நீர் கேட்டு தயவாய் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். அவர்கள் மீண்டும் சுகம் பெற்று ஆலயத்திற்கு வந்து நன்றி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய திருச்சபையில் இருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவையெல்லாம் நீர் சந்தித்துட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த பரிசுத்த திருவிருந்திலும் ஆண்டவரே, எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்படைத்து உங்களுடைய பாவங்களை ஆண்டவரே நீர் மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற நாங்களும் அதுக்கு ஆயத்தத்தோடு பெற்று உடைய திருவுடலையும் திரு ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் மோட்சத்தை அடைவதற்கு உதவி செய்கிறோம். இந்த பரிசுத்த வழிபாட்டிலும் எங்களோடு இணைந்திருக்கின்ற உடைய அன்பு ஆயர் ஸ்டான்லி தேவகுமார் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் மூலமாய் நீர் தருகின்ற முது திரு வார்த்தையை நாங்கள் மனதில் இருத்துக்கொண்டு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை திருச்சபையில் இயங்குகின்ற ஒவ்வொரு ஆன்மீக காரியத்திற்காகவும் நிர்வாக காரியத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்மை பிரதிபலிக்கின்ற திருச்சபையாய் நாங்கள் வாழ்வதற்கும் சாட்சி நிறைந்த திருச்சபையாய் நாங்கள் வாழ்வதற்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கின்றோம். தொடர்ந்து நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இவை அனைத்தும் ஆண்டவர் மீட்பர் கிறிஸ்து இயேசு வழியாக வேண்டுகிறோம்.
பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.